ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் சுவையான சுண்டக்காய் வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சுண்டக்காய் வத்த குழம்பு செய்கிறதுக்காக நல்ல ஃப்ரெஷ்ஷான சுண்டக்காவை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சுண்டக்காவை இந்த தண்டுலேருந்து தனியாக எடுத்து வைக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற சுண்டக்காவை இந்த மாதிரி அம்மியில் வச்சு லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட அம்மி இல்லை அப்படின்னா நீங்கள் இடிகளில் வச்சு கூட தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ஓப்பன் ஆகுற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு தேவையான சுண்டக்காவை தட்டி எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி தட்டி எடுத்ததுக்கப்புறமா இந்த சுண்டக்காவை தண்ணியில் போட்டு ஒரு வாட்டி அலசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால அதில் இருக்கிற கசப்பு தன்மை நமக்கு சமைக்கும் போது வராது. இந்த மாதிரி ஒரு வாட்டி தண்ணியில் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இதை இன்னொரு வாட்டி சுத்தமான தண்ணியில் போட்டு வைக்கலாம். இந்த வத்த குழம்புக்கு தேவையான மசாலாவை முதல்ல வறுத்தெடுக்கலாம். நான் இன்னைக்கு சுண்டக்காய் வத்த குழம்பு செய்கிறதுக்காக மண் சட்டி எடுத்திருக்கேன். இந்த மண் சட்டி நல்லா சூடானதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கலாம். நீங்கள் வத்த குழம்பு செய்யும்போது எப்போதுமே நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க. அப்போது தான் குழம்பு ரொம்பவே சுவையாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1½ டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1½ டீஸ்பூன் உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பருப்பு லைட்டாக வறுப்பட்டதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ப காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 4 காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்ததுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வைக்கலாம். இந்த மசாலா நல்லா சூடானதுக்கப்புறமா இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதே மண் சட்டியில் மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 7லேருந்து 8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதையும் தனியாக எடுத்து வைக்கலாம். இதையும் நல்லா சூடானதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் இதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு காய்ந்த மிளகாய், கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 5 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 7-8 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற சுண்டைக்காயும் தண்ணியை நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்தெடுத்திருந்த மசாலாவை நல்லாவே மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வதக்கி எடுத்திருந்த வெங்காயம் தக்காளியும் இதில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டைக்காவை எண்ணெயில் சேர்த்து நல்லாவே வதக்கி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வறுத்து அரைச்சி எடுத்துருந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இந்த புளி தண்ணியும் இதில் சேர்க்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ இந்த வத்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வத்த குழம்பை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லாவே கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் எல்லாமே நல்லா குக் ஆகி எண்ணெயும் நல்லாவே பிரிஞ்சு வந்தாச்சு. குழம்பு நல்லாவே கெட்டியாகி இருக்கு. இப்போ நம்மளோட சுவையான சுண்டைக்காய் வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையா சமைங்க, சுவையா சாப்பிடுங்க. நன்றி.